கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள், இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான். அப்போது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்பயுமே ஒரு கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன், இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பலாபலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டு இருக்கார். சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போது வக்ரமாக ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் 2ல் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னோடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும் போது சனி கும்பத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளும் வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலன் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலன்கள் மட்டும்தான் மாறுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார். இப்போது மேஷத்தை பார்த்துட்டு இருக்கார். கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார். இப்போது மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்குறார். அடுத்ததாக கடகராசியை மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் மாறும். அப்போது மீனம், கடகம், துலாம், இந்த 3 ராசியும் பார்க்குறார். 3 ராசி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12ஆம் இடமாக சொல்லப்படுது. 12ஆம் இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு சாஸ்திர விதி. அப்போது 12ஆம் இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு, அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3வது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோட வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது, சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகம் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரீதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பொருட்கள், வீடுகளை இழக்க நேரிடும். சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். நீர் ராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும். எரிமலை சீற்றம் இருக்கும். பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது 2 விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல், நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜி இருக்காங்களே, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அவாமல் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர், சண்டை, சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன். இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடான பலன்களையும் சொல்ல இருக்கிறேன். தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. விருச்சிகராசிக்காரனுக்கு நல்லதாக இருக்க நேரம். குரு நல்ல மாறி இருக்காரு. இனி சனி வக்ரப்பலனும் நல்லபடியாக தான் மாறி இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ராசிக்கு இப்போ நீங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5, 9, 12 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. புண்ணிய ஸ்தல யாத்திரை நிறைய போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துட்டு வாங்க. அவங்கள நினச்சி வணங்கிட்டு வாங்க. அவங்க படம் வீட்டில் இருந்தால் அதை வச்சு வணங்கிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணால் நல்லது நடக்கும். இது இல்லாமல் மக்கள் தொடர்பு ஏற்பட போகுது. அப்போது நீங்கள் மக்கள் மூலிமா வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால், பிரபலப்படுத்தப்படுறவங்களா இருந்தால், அது மூலிமா அந்த வருவாயை கூட்டிக் கொள்வதற்குண்டான என்ன விசேஷங்கள், என்ன திட்டங்கள் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி அது மூலிமா வருவாயை சம்பாதிச்சுக்கலாம். அது இல்லாமல் புத்திரிகள் வழியாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்க மூலமாக நல்லது நடக்கும். திடீர்னு அனுப்புவாங்க பணம். எனக்கு நிறைய வந்துச்சு பணம் வச்சுங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன குறை சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்வாங்க. இதே குழந்தைகளாக இருந்தால் அவங்க மூலிமா திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டு பரிசு பெறுவாங்க. உங்களுக்கு பெருமையாக இருக்கும். அவங்க பேர் சொல்லி உங்களோட அப்பா அம்மா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூகத்தில் கேட்டிருப்பீங்க. இது மாதிரி நடக்குது. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கே நல்ல அறிவுகள் இப்போ நிறைய இப்போது சோஷியல் மீடியா வந்துட்டனால திறமைகள் எல்லாருக்கும் வெளிப்படுது. சின்ன குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் இருந்தாலும் சரி. சில பேர் வயசாகி பெரியவங்க திறமையை வெளிப்படாமல் இருப்பாங்க. அவங்களாம் கூட இப்போ திறமை வெளிப்படுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த வகை தான் இப்போ உங்களுக்கு அந்த பலன்கள் ஏற்பட போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதில் மாதிரி நடக்கும், நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரால் ஒரு பெரிய பொருளுதவி கிடைக்க போகுது. அது கிடைச்சிட்டால் இன்னும் சந்தோஷப்பட போகிறீங்க. அது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையே மாறும். டேர்னிங் பாயிண்ட் சொல்லணும்னா ஒரு திருப்பு மணி சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதை நீங்கள் இப்போ அறிஞ்சு நடந்துக்கணும். இது இல்லாமல் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். உங்களுக்கு இருக்கிற கடன்லாம் அடிச்சிடுவீங்க. அது இல்லாமல் வழக்கு பிரச்சனை இருந்தால் அதுவும் தீர்ந்துடும். 1, 2 இருந்தால் கூட தள்ளி சீக்கிரத்தில் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிற்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே க்யூர் ஆகிடும். கடைசி நேரத்தில் எல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க. நல்லாயிடும். ஐயோ இன்னமும் ஏதோ ஒன்று பயந்துட்டு இருப்பீங்க, ஆனால் சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி சொல்லப்படுது. அப்போது ஆன்மீக சுற்றுலா இருந்தால் போயிட்டு வாங்க. அது மூலிமா நிறைய கோயில் போயிட்டு வாங்க. அதில் இறை வழிபாடு பண்ணுங்கள். அதனுடைய சக்திகள்லாம் உங்களுக்கு சேரும். இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய மூத்தவர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்லது நடக்கும். ஏதோ ஒரு வேலை பண்ணுறது அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அது மாதிரி நடக்கும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக நன்மை செய்யும். அதனால் உங்களுக்கு அந்த ஜீவசமாதி தரிசனம் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அங்கே போய் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நிறைய பௌர்ணமியில் அமாவாசையில் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் போயிட்டு வந்தால் நல்லது. வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குருவாரத்தில் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் போயிட்டு வந்தால் அந்த ஜீவசமாதி தரிசனம், சித்தருடைய தரிசனம், மகானுடைய தரிசனம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து நல்ல அவங்கள நினச்சி வணங்கலாம். இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. எதிர்பாராத திருப்பு முனையாக அமையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் வள்ளி தேவான சமயனோட இருக்க முருகரை வழிபட்டு வாங்க. முருகனுக்கு வழிபாடு பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது தம்பதியாக இருப்பாங்க. நிறைய பேர் கணவன் மணியாக பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி கணவன் மணியாக இருக்க தம்பதியாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடாத திருமணம் நடக்கும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் வரும். நற்செய்கை செய்வீங்க. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு விசேஷமான நற்பெல்லாம் ஏற்பட போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டுக்கு வந்த உடனே சுத்தபத்தமாக இருந்து இறை வழிபாடு பண்ணி வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட தான தர்மம் உதவி பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போது எதிர் வீடு பக்கத்து வீடு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். அது நீங்கள் அறிஞ்சு எப்படி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அந்த உதவி பண்ணிங்கன்னா இதை விட பெரிய உதவி கிடையாது. தூரத்து உறவாக இருந்தாலும் நட்பு உறவாக இருந்தாலும் இதை விட
எதிர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருக்க போடுங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தேவையறிஞ்சு உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடு பண்ணும்போது அந்த முருகப்பெருமான் வழிபாடு சொல்லியிருக்கேன். அப்போது அங்கே உள்ள வேலுக்கு வழிபாடு பண்ணலாம். மயில் இருந்தாக்கா பெரும்பாலும் மயில் சில முருகர் கோயிலில் இருக்கும். அந்த மயிலுக்கும் உணவு கொடுக்கணும் நீங்கள். அது கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் நீரில் வாழ்கிற மீன்களுக்கு வந்து உணவு தான தர்மம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. அம்மனுடைய வழிபாடு பண்ணுற போது 3 அம்மன், இப்போ அந்த பௌர்ணமியில் அமாவாசையில் சொல்கிறோம் இல்லையா, முதல்ல பௌர்ணமி தான் 3 அம்மனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அமாவாசையில் கூட 3 அம்மன் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த முழு நிலவு ஏற்படக்கூடிய பௌர்ணமி நாளிலுமே அமாவாசை தினத்திலுமே 3 அம்மன்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரமாக ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதை போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நற்பலன்கள் ஏற்படும். தீப பரிகாரம் பண்ணுங்கள். 21 தீபம் போட்டுவாங்க அம்மன் கோயிலில். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களுக்கு. அது இல்லாமல் எள் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வழிபட்டுவாங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டுவாங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணலாம். ஆஞ்சநேயரில் வந்து அந்த பறக்கும் ஆஞ்சநேயர், இல்லைனா வடக்கு நோக்கி இருக்கிற ஆஞ்சநேயர், இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அந்த இறை வழிபாடு பண்ணலாம். அந்த ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது பண்ணிட்டு வந்தால் நல்லது. ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தலாம், துளசி மாலை சாத்தலாம், வெண்ணெய் காப்பு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செஞ்சு வழிபடலாம். பழங்கள்லாம் பெரும்பாலும் பிடிக்கும் அவருக்கு. பழங்களை வச்சு வழிபடலாம். உண்மையான குரங்குகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பழ வகையெல்லாம் கொடுத்து அது தான தர்மமாக கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்க போகுது. இந்த சனி வக்ர பலன் கண்டிப்பாக நல்லதாக செய்யும்னு சொல்லி நீங்கள் இந்த சொன்ன இறை வழிபாடு, பரிகாரங்கள், தானங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.